இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கண்டென்ட் ஆப்ஷன் பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் ஆப்ஷன் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி வந்துடும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா சஜஸ்ட் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பொலிட்டிக்கல் கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே மினிமமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரசியல் சம்மந்தமான வீடியோ ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் சமூக சம்மந்தமான ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா வந்து வரும், கொஞ்சமாக வந்து வரும். இதே செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட், அதாவது அதிகமாக அரசியல் சம்மந்தமான கண்டென்ட் உங்களுக்கு வந்து வரும். சமூகம் சார்ந்த அதிகமான கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி இதில் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஃபீடில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் ஆப்ஷன் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பொலிட்டிக்கல் கண்டென்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனே உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஷோ ஆகலை அப்படின்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இன்ஸ்டாகிராம் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்துடும்.